அது வந்து அவங்க அந்த பசங்க அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாக்யராஜ் சார் தான். ஆமா, பாவங்க அங்க உட்காந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினைச்சேன். சரி அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. கால் வலிச்ச போகுதுப்பா. எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி சொல்றேன். பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நிறைய பேர் எத்தனையோ வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களெல்லாம் இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க கவிதா. அதுலேயும் பீயிங் எ லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமாக எனக்கு தெரியல. அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசாக மாத்துறோம். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், இட்ஸ் அ பிக் திங். ஒரு தியாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும். படங்கள் ஹிட் ஆகும். இதுல வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா அன்னைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன். இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான். அது முடிச்சுட்டு 2 ரகம், ஒண்ணு வந்து மாட்டிக்கிறவங்க, ஒண்ணு வந்து மாட்டிக்காதவங்க. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாம இதுல பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுல நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும். அதுவும் இல்லாம வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்க நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும். அது நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம். சார் இங்க இருக்காங்க. அந்த 7 நாட்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு நினைவுகள் இருந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கணும். கண்டென்ட் இதெல்லாம் நினைவுகள் சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் 2-3 நாள் ஷூட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னே தமிழ் பேசுறேன். ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் டைரக்டர் சாரே சொன்னாரு, இந்த படம் முடியும் போது ஒன்று நான் தமிழ் மறந்துடுவேன், இல்லை நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அப்புறம் வந்து அதுல ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டா வருவாரு. பாக்யராஜ் சாரும் கோபியும் லேட்டா வருவாங்க. வந்தோடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது எந்த பறஞ்சு அப்படின்வாங்க. 9 மணிக்கு மேல டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ சாரு வந்து அப்புறம் நான் சொல்லுவேன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமன்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேக்ல நான் சொன்னேன் இதுக்கு முன்னால இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்து நான் சார் நான் அது சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன்னா பெரிய டைரக்டர் அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்துல இருந்து வந்திருக்கேன், புது ஆளு. பெரிய டைரக்டர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம். ஆனா நான் அந்த சொன்னது அந்த டயலாக் வந்து அந்த சினிமாவில பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனா மாறிடுச்சு. அந்த டைம்ல என்ன திட்டாம என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன். என்ன சார் நினைச்சிருந்தா அதெல்லாம் வேண்டாம் சொல்லி கொடுத்த சொன்னா போதும் அப்படின்னு. பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள். பெரிய ஹிட்டா பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது கரியர்ல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம். இப்பவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பத்தி தான் நிறைய பேசுறாங்களே தவிர, அதாவது வசந்தின்ற பேரு இன்னும் ஆளுங்க மனசுல இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச்.